சின்ன மருமகள் சீரியலில் அடுத்து வர்ற எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் போசுவோட திருமணம் வந்து நடைபெறதுக்காண்டி தடாபுடலாக ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா, தாமரையும் சாவித்திரி எப்படியாச்சும் போஸோட கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வி விட்ட சவாலில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தமிழ்ச்செல்வி ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் போக ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, மலரோட படிப்புக்காண்டி தமிழ்ச்செல்வி வந்து அவங்க மாமனார் ராஜாங்கத்துக்கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. மலரோட மார்க் ஷீட்டை வாங்கிட்டு போய் ராஜாங்கத்துக்கிட்ட காமிக்கிறாங்க. மாமா, மலரக்கா வந்து 11ஆவதுல வந்து நல்ல மதிப்பெண் எடுத்திருக்காங்க. அவங்க அம்மா இறந்து போன காரணத்தினால அவங்களால மேற்படிப்பை வந்து படிக்க முடியல. நீங்க அவங்களோட படிப்புக்கு வந்து உதவுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்கிட்ட அவங்க மாமனார் கிட்ட கேட்கிறா. அதுக்கு ராஜாங்கமும் யோசிச்சு சொல்றாரு, சரி 12வது பரீட்சை எழுதி பாஸ் ஆனதுக்கு அப்புறம் மேற்படிப்புக்கு நான் எல்லா செலவையும் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க இருந்துட்டு சொல்றாங்க. உடனே பாத்தீங்கன்னா தமிழுக்கும் மலருக்கும் சந்தோஷம் ரொம்பவே தாங்க முடியல. ஈஸ்வரியும் சித்ராவும் பாத்தீங்கன்னா இதை வந்து தடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு மருமக வந்து இப்படிதான் வீட்டு படி இறங்கி போய் படிச்சுக்கிட்டு இருக்கா, மறுபடியும் இன்னொரு மருமக போய் படிக்கணுமா, இதெல்லாம் சாத்தியப்படாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி இருந்துகிட்டு சொல்றாங்க. அதுக்கு தமிழ் இருந்துகிட்டு சொல்றாங்க, மலர் தான் உங்க வீட்டு மருமக இல்லையே, அப்புறம் ஏன் நீங்க வந்து இவ்வளவு அக்கறைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் இருந்துகிட்டு சொல்றாங்க. அதுக்கு சாவித்திரியும் தாமரையும் பாத்தீங்கன்னா, நான் வந்து மலரோட படிப்புக்கு வந்து நாங்க வந்து சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த கட்சி பக்கம் சாயிறாங்க. இதோட வந்து இந்த எபிசோட் வந்து முடிஞ்சு. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.